இதில் நிறைய கணித முறைகள் இருக்கும். இந்த கணிதங்களை நம்ம எப்படி போட்டு பார்க்கறது நம்ம? இது எத்தனாம் இடம்ன்றது எப்படி நமக்கு தெரியும்? இது எங்கே இருக்குது இந்த கிரகன்றது நமக்கு எப்படி புரியும்? நிறைய வந்து இதில ஏதோ கணித முறை இருக்குதுன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க எந்த கணக்குகளும், எந்த பேப்பர் பேனா எடுத்து எந்த கணக்கும் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஆனாலும் அந்த சாஃப்ட்வேர் மூலியமா அது எப்படி இயங்குது? அந்த சாஃப்ட்வேர்ல எந்த கணித முறை இருக்குதுன்றத உங்களுக்கு பிராக்டிகலா வேற சொல்லிக் குடுத்துருவாங்க. அந்த சாஃப்ட்வேர்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எண் கணிதம் இருக்குது, திருமண பொருத்தம் இருக்குது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நியூமராலஜி அதாவது ஒரு ஜோதிடத்தில நீங்க வந்து என்னென்னலாம் பண்ணணும், நீங்க என்னலாம் பார்க்கணும் அப்படின்றத மொத்தமாவே அதில இன்பில்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில பிரசன்னம்னு ஒண்ணு இருக்குது. அந்த பிரசனம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதகமே இல்லன்னா கூட, நீங்க ஒருத்தரோட ஒரு எண்ண கேட்டு, அந்த எண் மூலியமா, அந்த எண்ண பதிய வைக்கிறது மூலியமா, அழகான ஒரு பிரசன்னத்தின் மூலியமா, நீங்க அவங்களுக்கான பலன் சொல்ல முடியும். இதெல்லாம் அனுபவபூர்வமா உங்களுக்கு வகுப்பிலேயே உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருவாங்க.